ஹாய் கைஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோஸ் போட்டு. இது ஒரு குட்டி விலாக் தான். இன்றைக்கி வந்துட்டு மீன் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆணுச்சு இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ போஸ்ட் பண்ணவே டைம் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ண எனக்கு டைம் கிடச்சிது. இதுக்கு மேலே வீடியோஸ் எப்போ வரும்னு தெரியாது. ஏன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே இங்கே கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா மீன் எடுத்துகிட்டு வரலான்னு தான். மீன் வந்துட்டு எடுத்து வீட்டில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அயான் ரொம்ப நாள் மீன் கேட்டே இருந்தான். சரி மீன் எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் மீன் வாங்க போனோம். ஸோ வண்டியில் ஏறினோடனே அயான் அவங்க அத்தாட்ட போயாச்சு. போயிட்டு கொஞ்சம் தூரம் பேசாமல் இருந்தான். ஸ்டேரிங் சும்மா கையில் பிடிச்சிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க அத்தாக்கிட்ட சண்டை போட்டு ஸ்டேரிங்கை கையில் பிடிச்சி திருப்ப ஆரம்பிச்சாச்சு. சார் ஹார்ன் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நேரத்தில்ன்றனால வண்டிங்க ஜாஸ்தி ரோட்டில் இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. ஹீட்னால அயானுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக பொறியாக இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் அங்கே இருந்தப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ நிறையா ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க குழந்தைய. தண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் மெலன், இளநீர், நுங்கு அந்த மாதிரி பொருளுங்கள்லாம் நல்லா கொடுங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹீட் ஆகிருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் இந்த ஊருக்கு புதுசு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹீட்டு இது பண்ணுறனால எதுவும் தெரியல. ஸோ அங்கேருந்து மிரட்டிட்டு வந்துட்டுருந்தேன். நான் இங்கிட்டு சீட்டுக்கு வந்து உட்கார சொல்லிட்டுருந்தேன். என் மடியில் வந்து உட்கார சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு என்னை மிரட்டிட்டு இருந்தேன். அதான் கையெல்லாம் நீட்டி இது பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அவங்க அப்பா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தார் எப்படி வண்டி ஓட்டுறதுன்ட்டு. அவனும் அதே மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தான். இந்த மாதிரி க்யூட்டான விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எடுத்து வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். உங்கள் குழந்தைங்க எப்படின்னு சொல்லுங்கள். அயான் மேக்ஸிமம் அவங்க அத்தா பண்ணுற மாதிரி தான் எல்லா விஷயமுமே பண்ணுவான். ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு மீன் கடைக்கு போனோம். அங்கே எதுவுமே நல்லா இருந்த மாதிரி தெரியல. ஸோ அது வேணான்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டோம். பின்ன இன்னொரு மீன் கடைக்கு தான் போனோம். ஸோ அங்கே போன உடனே அயான் ஒவ்வொரு மீனாக பார்த்து கை நீட்டிகிட்டு இருந்தான். அது வேணும் இது வேணும்ன்ட்டு கை நீட்டிட்டு இருந்தான். அவன் கண்ணுக்கு எதெல்லாம் தோணுதோ தெரியுதோ அதெல்லாம் கை நீட்டிகிட்டு இருந்தான். ஸோ நாங்களும் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன மீன் வாங்கணும்னு காட்டுறேன். போயிட்டு என்னென்ன மீன் இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கோமா, ஏன்னா இந்த கலராக இருக்கிற மீனெல்லாம் கை நீட்டிகிட்டு இருந்தேன். உங்கள் எத்தனை பேருக்கு ப்ரான்ஸ் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ப்ரான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் சாப்பிட்றேன். ஸோ ஃபிஷ் வாங்கியாச்சு. வாங்கி க்ளீன் பண்ண கொடுத்துருந்தோம். அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மீன் இதோட பேர் எனக்கு தெரியல. பின்ன ப்ரான்ஸ் கொஞ்சம் நான் சொன்னேன்ல ப்ரான்ஸ் பிடிக்கணும். ஸோ ப்ரான்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோவில் தான். பாய்.